நம்ம காத்துக்கிட்டு இருந்த அந்த T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் திருவிழா இன்னைக்கு தொடங்கிடுச்சுங்க. வந்து பாகிஸ்தான், நெதர்லாந்து, ஸ்காட்லாந்து, வெஸ்ட் இண்டீஸு, இந்தியா, அமெரிக்கா கட்டுக்கடங்காம ஒரு கூட்டம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் மீறி எப்போ முக்கியமான மேட்ச்சு 15ஆம் தேதி இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான். அந்த மேட்ச்சு என்னதான் நடக்குமா நடக்காதா, எவ்வளோ ஐசிசி எவ்வளோதான் மிரட்டல் கொடுத்தாலும் இன்னும் பாகிஸ்தான் இறங்கி வரலையேன்னு 4 இருக்குதுங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ இலங்கைக்கு பெரிய நெருக்கடி ஆகிப்போச்சு. இப்போ வந்து ஐசிசி கேட்டதை தாண்டி இந்தியா ஒன்றும் கேட்கல. இந்தியா கெஞ்சலாம் இல்லை பாகிஸ்தான் கிட்ட. ஐசிசி கேட்டுக்கிட்டாங்க. ஏன்னா பெரிய வருமானம் அவங்களுக்கு அடி வாங்கும். கிட்டத்தட்ட 1000 கோடிகளில், அதாவது வந்து ஆயிரக்கணக்கான கோடிகளில் அவங்களுக்கு வந்து அடி வாங்கும். ஏன்னா அதாவது உலக கிரிக்கெட் வரலாற்றிலேயே இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் தான் கோடிகளில் கொட்டி கொடுக்கக்கூடிய, மில்லியனில் கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்டம். அது பல வழிகளில். இலங்கைக்கு என்ன மாதிரியான நெருக்கடினா, கிட்டத்தட்ட கொழும்புல இருக்கிற அத்தனை 5 ஸ்டார் ஹோட்டல்களும் 7 ஸ்டார் ஹோட்டல்லையும் வந்து புக் பண்ணியாச்சு, ரூம் புக் பண்ணியாச்சு. கிரிக்கெட் பார்க்க வர வெளிநாட்டு ரசிகர்கள், குறிப்பாக இந்தியர்கள் ஃபுல்லாக வந்து இப்போ எல்லாத்தையும் ஒவ்வொன்றா கேன்சல் பண்ணிட்டு வராங்க. வந்து அந்த நாட்டுடைய பொருளாதாரமே சுற்றுலாவில் தான் இருக்குது. அடுத்தபடியாக டீயில் இருக்குது, டீ ஏற்றுமதியில் இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கும்போது ஸ்பான்சர்ஷிப் முழுக்க வந்து விலகிட்டாங்க. டிக்கெட் எல்லாம் சோல்ட் அவுட்டு. அதுவும் கொஞ்சமான ரேட் கிடையாது. ஹையஸ்ட்டு நம்ம ஊர் காசுக்கு 1 லட்சம் ரூபாய் ஹையஸ்ட். இது அப்படியே படிப்படியாக பாருங்க, வந்து சோல்ட் அவுட்டு. அந்த கொழும்பு பிரேமதாச மைதானமே வந்து கட்டுக்கடங்காத கூட்டத்தை. இந்த குறிப்பாக இலங்கை ஏர்லைன்ஸ் இருக்கு இல்லைங்களா, லங்கா ஏர்லைன்ஸ், அவங்க வந்து யூரோப்லேருந்து ஸ்பெஷல் ஃப்ளைட்டுக்கு பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. ஏன்னா யூரோப்பில் இருக்கிற தமிழர்கள், இந்தியர்கள், உலகம் முழுக்க இருக்கிற இந்தியர்கள் இந்த மேட்சை பார்க்கறதுக்காக இலங்கைக்கு வர்றதுக்காக அவ்வளோ ஆவலாக இருந்தாங்க. ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற ஒவ்வொரு ரூம்ஸாக வந்து கேன்சல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டிக்கெட் வந்து விமான டிக்கெட் எல்லாம் கேன்சலேஷன் ஆகிருக்குது. விசா வந்து அது விடுங்க, விசா வந்து அப்படின்ற அளவுக்கு முடிஞ்சு போச்சு. இப்போ என்னன்றாங்க, ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க இலங்கை கிரிக்கெட் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்திற்கு. நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க. உங்களுக்கு வந்து இந்தியா கூட சண்டை இருக்கலாம், உங்களுக்கு ஐசிசி கூட வந்து முரண்பாடு இருக்கலாம். ஆனால் பழசை நினச்சி பாருங்க. இந்த பழசை நினச்சி பார்க்குறவன் தான் மனுஷன், பழசை நினச்சி பார்க்குறது தான் நண்பன், பழசை நினச்சி பார்க்குறவன் தான் உண்மையான மனிதன். உலகமே உங்களுக்கு எதிர்த்து நின்றுட்டு இருந்த போது நாங்கள் ஒரு குட்டி தீவு, தம்மா துண்டு நாடு, நாங்கள் வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம். கடுமையான விமர்சனம்லாம் வந்தது இந்தியா தரப்பிலிருந்து, கடுமையான. எப்போ நாங்கள் தான் உங்களை வந்து ஆட்டத்தில் ஆடி 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 மேலே கொண்டு வந்தோம். ஆனால் கொஞ்சம் கூட நன்றி உணர்வு இல்லாமல் பாகிஸ்தானுக்கு போய் இப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களே அப்படின்லாம் ஒட்டு மொத்தமாக எங்கள் மேலே வந்து தாக்குதலும் விமர்சனங்கள்லாம் வச்சாங்க. ஆனால் அந்த நன்றியெல்லாம் கொஞ்சம் நினச்சி பாருங்க நண்பா. அப்படிங்கிறது என்ன நீங்கள் ஞாபகம் இருக்குதா, 2009 மார்ச் 3ஆம் தேதி லாகூரில் இலங்கை பாகிஸ்தான் இரு நாட்டுக்கான தொடர் நடக்குது. மேட்ச் மைதானத்துக்கு போகிறாங்க. இலங்கை கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க. கண்மூடித்தனமான தாக்குதல், தீவிரவாத தாக்குதல். அது கட்ட 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 கட்டன்னு துப்பாக்கியில் சுடுறதும் குண்டு எரியட்டும், அந்த இடமே போர்க்களமாக மாறிடும், ரணகளமாக மாறிடும். லைவில் போயிட்டுருக்கோம் அந்த மேட்ச் வந்து. ஏன்னா உள்ள மைதானத்துக்குள்ளே போக போகிறாங்க, டாஸ் போட போகிறாங்க, மேட்ச் ஆரம்பிக்க போகுதுன்னு வெளியே வந்து ஒரு கலோபரம் வந்து கிட்டத்தட்ட பாகிஸ்தான் போலீஸார் வந்து ஒரு 6 பேர் வந்து, பொதுமக்கள் ஒரு 2 பேர் வந்து இறந்துட்டாங்க. இலங்கையை சேர்ந்த ஒரு 5-6 வீரர்கள் காயமடைஞ்சிட்டாங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பயங்கர மரண விளிம்பிலேயே அவங்கள அந்த ஸ்ட்ரக்சரில் கொண்டு போவாங்க, இது பண்ணுவாங்க. உலக நாடுகள் முழுக்க பெரிய கண்டனம் தெரிவித்தாங்க. அதை போட்டு 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 ரிப்பீட் பண்ணுங்க. ஐசிசி முழுக்க கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிச்சது. விளையாட்டை பாருங்கள். உங்களை நம்பி வந்த ஒரு நாடு, ஒரு குட்டி நாடு, அந்த வீரர்களை, ஏன்னா எல்லா நாட்டிலும் வந்து வீரர்களுக்கு ஒரு பாதுகாப்பு முக்கியமான ஒரு விஷயம். ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு உடனே நியூசிலாந்து உடனடியாக அந்த சமயத்தில் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. எங்கள் 2002 நாங்கள் போய் அதே மாதிரி தான் ஒரு சீரீஸ் விளையாடினப்போ எங்களுக்கு இந்த பாதுகாப்பு குறைபாடு தெரிஞ்சு போச்சு. அந்த சீரீஸை பாதியிலே கட் பண்ணிட்டு நாங்கள் வந்துட்டோம். அப்போ என்ன துவத்து வச்சுங்க, நீங்கள் வந்து என்ன விமர்சனம் பண்ணீங்க, இப்போ பார்த்தீங்களா அப்படின்னு. அப்புறம் ஐசிசி கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் பாகிஸ்தானில் போய் யாருமே கிரிக்கெட் விளையாடக்கூடாது அப்படின்னு தடை பண்ணாங்க. அப்படி தடை பண்ணி அந்த தடை முடிந்த பிறகு கூட பல நாடுகள் அங்கே போய் விளையாடுறதுக்கு அச்சமாக இருந்தாங்க. வேணாயா, நான் போக மாட்டேன் இருந்தாங்க வந்து. அதுக்கெல்லாம் கூட இந்தியா காரணம்லாம் வந்து சொல்லி இதெல்லாம் பண்ணி விட்டுருந்தாங்க. ஆனால் அதை பிரேக் பண்ண
நாடு வந்து இலங்கை. அதை தான் அவங்க சொல்கிறாங்க வந்து, ஏங்க நாங்கள் தானங்க வந்து யாருமே வரமாட்டேன்னு சொன்ன உங்கள் நாட்டுக்கு நாங்கள் தான் வந்தோம், நாங்கள் வந்து விளையாடினோம், அந்த நன்றி உணர்வு கூட உங்ககிட்ட இல்லைங்களே சாமி, வாங்க வந்து விளையாடுங்க, எங்கள் நாட்டோட பொருளாதாரத்தை கொஞ்சம் இது பண்ணுங்க, ஒவ்வொரு ஹோட்டலாக கேன்சல் பண்ணுங்க, ஃப்ளைட்டு கேன்சல் பண்ணியிருக்காங்க, இங்கே ஸ்பான்சர்ஷிப் அவ்வளோ வந்து டெலிகாஸ்ட் வந்து நின்று போச்சு, இந்த மேட்ச் நடத்துறதுனால எங்களுக்கு கிட்டத்தட்ட 1200 கோடி வருமானம், அந்த வருமானத்தில் நீங்கள் கை வைக்காதீங்க வாங்க அப்படின்னு அந்த பழைய கதையெல்லாம் சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் நேற்று நடந்த அண்டர்-19 மேட்ச் வைபவ் சூரியவம்சி, அதாவது பிரித்து மேய்ஞ்சிட்டாமா அந்த பையன், அடின்னா அடி, உங்கள் வீட்டு அடியில் எங்கள் வீட்டு அடியில், அப்படியே 83 கபில் தேவை ஞாபகப்படுத்தின மாதிரி இருந்தது. கபில் தேவ் ஜிம்பாவுக்கு எதிராக வந்து ஒரு சிங்கிள் ஆர்மியாக நின்று 175 ரன், இதே அடி தான். ஏன் ஜிம்பாவே கிட்ட நீங்கள் தோக்க போகிறீங்களான்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்போ ரொம்ப ரொம்ப குட்டி டீம் அது, போனால் போய் வந்து உள்ளே சேர்த்து வச்சு ஆடிட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கேயே திணறி போயிட்டாங்க இந்தியன் பிளேயர்ஸ். அப்போ ஹரியானா சிங்கம் கபில் தேவ் நின்று அடித்த அடி, இப்போ வைபவ் அதே 175, 85 பாலில் 412 ரன்னு, 10 ரன்னு டார்கெட்லாம் இது சாதாரண விஷயமா? இந்த அண்டர்-19 பசங்க இப்படி கலக்கிறானுங்களே. ஏன்னா இந்தியாவின் மீது இந்த கிரிக்கெட் இது ஒட்டுமொத்த உலகம் கவனத்தில் கொண்டு வந்திருக்குது. இது கூட ஒரு பேச்சாக இருக்குது வந்து, இந்த ஒவ்வொரு வாட்டி ஏதாவது ஏஷியா கப்பாக இருக்கட்டும், T20 உலக கோப்பாக இருக்கட்டும், 50 ஓவர் உலக கோப்பாக இருக்கட்டும், இந்த செமிஃபைனல், குவார்டர் ஃபைனல், ஃபைனலு, இப்படிலாம் இந்தியா கூட மோதும் போது பாகிஸ்தான் தோற்று போகுது. இப்படி தோத்துக்கிட்டே வருது. இப்படி ஒரு ஆட்டம் நமக்கு தேவையா அப்படின்னு அங்கே இருக்கிற மக்களே வந்து அந்த டீம் மேலே பயங்கரமான கொந்தளிப்பில் இறங்கிட்டாங்க. அந்த கொந்தளிப்போட வெளிப்பாடு தான் நாம் போய் எப்படியும் தோக்க தான் போகிறோம், அதுக்கு வீம்புக்கு நம்ம வந்து ஆட மாட்டோம்னு சொல்லிட்டா என்ன இருக்குது அப்படின்ற அளவுக்கு இங்கே வந்துட்டாங்க. பாகிஸ்தான் அதை தான் முடிவு பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு என்ன சாக்குன்னா, நாங்கள் வந்து விளையாட மாட்டோங்க, நாங்கள் வந்து இந்தியா வந்து வங்கதேசத்தை ஆட விட மாட்டோம், நாங்கள் வந்து இந்தியா கூட விளையாட மாட்டோம், இப்படியா அவங்க இந்த கதையை சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா இலங்கையில் இந்த பயிற்சி ஆட்டம் நடந்திருக்குது. குபுன்னு மழைங்க வந்துடுச்சு ஒரு 2-3 ஆட்டத்தில். அந்த நாட்டு ரசிகர்கள், குறிப்பாக அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம், ஏன் நீங்கள் வேறு வந்து இது மழை பெய்கிற சீசனாக, இது பிப்ரவரி மாதம், எப்போல்லாம் இலங்கையில் வந்து ஒரு தொடர் நடக்குதோ, எப்போல்லாம் முக்கியமான மேட்ச் நடக்குதோ, அப்போல்லாம் இந்த வருண பகவான் வந்து இது மாதிரி அடிச்சு விட்டு போகிறாரு, இதெல்லாம் நல்லதா? ஏற்கனவே எங்களுக்கு வந்து பாகிஸ்தான் வந்து விளையாட மாட்டேன்னு ஒரு இது பண்ணிட்டு இருக்கு இந்தியா கூட, இது வேறு மழை வேறு ஒரு பக்கம் வருது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இலங்கை கிரிக்கெட் டீமை பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க வந்து அங்கே இருக்கிற ரசிகர்களாம். உங்களுக்கு எதுங்க T20 உலக கோப்பை? சப்பு அணி ஆகிட்டீங்க நீங்கள் ஸ்காட்லாந்து தோக்க போகிறீங்களா, நபீபியா கிட்ட தோக்க போகிறீங்களா, எங்கே தோக்க போகிறீங்கன்னு தெரியல அப்படின்னு பயிற்சி மைதானத்தில் வலைய பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்நாட்டு ஜனாதிபதி அவர் கிளம்பி நேராக வீரர்களை போய் பார்த்துருக்காரு. ஒரு ஜனாதிபதி கிளம்பி போய் வீரர்களை பார்த்தது தான் முதல் முறை. ஏன் பார்த்தாரு? அவர்களுக்கு வந்து ஊக்கம் கொடுத்தாரா, இல்லை எச்சரிக்கை கொடுத்தாரா? சொதப்பணிங்கன்னா வந்து பெரிய பிரச்சனை ஆகிடும், அதுக்காக வந்து அவர் வந்து கரெக்டாக இருங்கன்னு சொல்லிட்டு வந்தாரா எதுன்னே தெரியல வந்து. ஆனால் அது பெரிய பேசு பொருளாக மாதிரி இருக்குது. அது என்னன்னா, இந்த இலங்கை கிரிக்கெட் மேலே, இந்த ரசிகர்களுக்கு மேலே உள்ள கோபத்தை தணிக்கிறதுக்காக நேரடியாக நான் போய் பார்த்துட்டு வந்தேன் பாருங்க, நான் பேசிட்டு வந்தேன் பாரு அப்படின்றதுக்காக வந்து இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இதெல்லாம் மீறி இலங்கை இந்த அளவுக்கு கேட்டிருக்குது. பாகிஸ்தான் தன்னுடைய முடிவை எப்படி எடுக்கும் அப்படின்ற அடுத்த வீடியோவில் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.